யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 29/3/2025 குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ராசி மாற்றம் செய்கிறார். சனி பயிற்சி நடக்கிறது. இந்த சனி பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது நம்ம இப்ப பார்க்க போறோம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும்? பஞ்சம சனி. பொதுவா நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அதான் பஞ்சகஞ்சம் வருமா? பஞ்சமெல்லாம் ஒன்றும் வராது. மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். புதிய தொழில் தொடங்குவீங்க. மகாலட்சுமி விடாம கும்பிடுங்க. லலிதாம்பிகை தோத்திரம் சொல்லிட்டு வாங்க. அந்த பாடலை போட்டு கேளுங்க. இது உங்களுடைய இல்லத்துல ஒலிக்கும் போது தொழில் ரீதியான லாபம் பெருகும், கஷ்டம் வராது. குழந்தைங்களுடைய படிப்பிலையும் உடல் நலத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தினீங்கன்னா பிரச்சனை இருக்காது. எங்கேயாவது இருந்து எவனாவது நமக்கு ஏதாவது ஒரு அவச்சொல் சொல்லி வருவான். அதனால சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலுமே கூட அது உங்களுக்கு புதிய தொழில் முறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். புதிதாக நீங்க ஏதாவது சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். புதிதாக சிந்திக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பித்து நல்ல வாய்ப்பையும் வருமானத்தையும் பெறுவீங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஏற்றம் இறக்கமாக இருக்குது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குது, ஒரு நாளைக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த எண்ணங்கள் வரும். ஏன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது, அமோகமாக இருக்குதுன்னு சொன்னாலுமே கூட நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணாமல் ஓடுறதுங்கிற மாதிரி ஒரு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பல அப்போ அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட அந்த வீட்டில் அந்த நிம்மதிங்கிறது குறைஞ்சி போயிடும். டென்ஷன் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். இந்த கோபம் அதிகமாக நம்ம பல பேருக்கு கத்துற மாதிரி வந்துடும். அதை கத்தக்கூடாது, நிதானமாக யோசிக்கணும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான முடக்கம் ஏற்பட்டுடும். அவசரப்படாதீங்க, யோசனை பண்ணுங்க. மனைவியிடத்தில் கணவனிடத்துலயோ ஆலோசனை செய்யுங்க. அப்பா அம்மாவையும் ஆலோசனை பண்ணலாம், தப்பு கிடையாது. அவங்ககிட்டயும் பண்ண அவங்களுடைய அனுபவம் இருக்குது, அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. அதனால உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடியதாக இருக்கும். எது வந்தாலும் துணிஞ்சிருங்க. துணிஞ்சிட்டீங்கன்னா ஒரு துக்கமும் வராது. பார்க்கலாம், செய்யலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு அந்த கொஞ்ச நேரம் நீங்க ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு முடிவு தெரியும், நல்ல எண்ணங்கள் தோன்றும். அப்போ நம்ம வந்த பாதிப்பாக இருந்தாலும் புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் அதை நல்ல முயற்சி பெறலாம், உற்சாகம் பெறலாம், விடுபடலாம். அப்போ நமக்கு தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம். ஆக அமோகத்தை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது தொழில் செய்கிறாங்க, ஒரு அரசு துறையில் வேலை செய்கிறாங்க, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு நாள் அப்படியே ஓஹோன்னு ஓடும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். பயப்படாதீங்க. டல்லாக இருக்குதா? கடவுள் வேண்டுங்க. உங்களுக்கு 10 ஒரு சூரிய பகவான் தான். இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானை நமஸ்கரிங்க. அவருடைய தோத்திரம் சொல்லுங்க. அவரை காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணிடுங்க. சிவனை வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அந்த ரெகுலராக உங்களுக்கு என்ன மாதம் அந்த வியாபாரம் நடக்கணும் அல்லது தொழில் ரீதியான அந்த நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நடக்கணுமோ அது உங்களுக்கு ஈஸியாக நடந்தோம். அப்போ நமக்கு மேலே அதிகாரிகளால் நமக்கு எந்த விதமான மன வருத்தமும் மன கவலை இல்லாமல் சுமூகமாக ஓட்டலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபா வந்தால் 100 ரூபா செலவாகும். ஒன்று கையை விட்டு போகாது. ஒரு 5-10 மிச்சப்படுத்தலாம் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் புதிய தொழிலுக்கு பணத்தை போடலாம், அதை சம்பாதிச்சே போடலாம். அப்படி சம்பாதிச்சு போடும்போது அந்த பணமும் உங்களுக்கு சேஃப்டி, தொழிலும் சேஃப்டி, பொருளாதாரம் சிறப்பாக அமைஞ்சிடும். உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் கடன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா மன சங்கடத்தை ஏற்படுத்திடும். நான் பஞ்சமசனிங்கிறதுனால அந்த மாதிரி கூடவே சூரிய பகவான், புத பகவான் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு இந்த சமயத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம எதுவும் யோசிக்கக்கூடாது. ஒரு மாதம் 2 மாதம் நிதானமாக யோசனை பண்ணி அப்புறமா செயல்பாடு செஞ்சீங்கன்னா இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றத்தையும் புதிய தொழிலையும் நல்ல வாய்ப்பையும் பேரும் புகழும் தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல கவனம் இருக்கும். 90% நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க படிப்பில். அதே மாதிரி வேலை வாய்ப்புலையும் 90% உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். ஆகவே புதிய தொழில் முறையும் புதிய இடங்களில் வேலை வாய்ப்பும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். கடல் கடந்து நம்ம வேலை வாய்ப்புக்கான முயற்சி செய்யலாம், அது நல்லபடியாக முடியும். அதே மாதிரி
நீங்கள் வந்து கடல் கடந்து படிக்கிறதுக்கும் போகலாம், அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் எல்லாம் அமோகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய சந்தோஷமும் பெருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு செய்வதை தினந்தோறும் வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தோத்திரம் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் வந்து இது படும்போது வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் புதிய தொழில் தொடங்குறதுனாலே வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல பேரும் புகழும் பெறலாம். புதிய தலைவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். புது நண்பர்களுடைய அறிமுகத்தினால உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை பெறக்கூடியதாக இருக்கும். பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்கு 90% வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கும். சனி பகவானை விடாமல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. சனி பகவான் வழிபாடுங்கிறது சனி பகவானுக்கு வெள்மூட்டை தீபம் போடுறது சனி ஞாயிறு. எள்ளும் தயிரும் கலந்து சாதம் உப்பு இல்லாமல் கொஞ்சம் சாதம் சனி ஞாயிறு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா மேன்மையடையும். இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு மனப்பூர்வமான ஒரு வருஷமாக இருக்கும், ஆக்கப்பூர்வமான வருஷமாக இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லை, உடம்புல எந்த பாதிப்பும் வராது, சிறப்பாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.